அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மே மாதம் 1 தேதி அன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 4 மாதமும் தேவன் நமக்கு போதுமானவராக இருந்தார். நமக்கு ஆண்டவர் நல்லவராகவே இருந்தார். ஒருவேளை கடந்த காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகள், இடையூறுகள் அல்லது தோல்விகள் இதெல்லாம் நீங்கள் சந்தித்திருந்தாலும் எதுவுமே நிரந்தரமானதில்லை. சில நேரம் கர்த்தர் பதர்களை நீக்கி நம்மை கோதுமையாக மாற்றுவதற்காக சில சிக்ஷையின் பாதையில் நம்மளை நடத்தியிருக்கலாம். சில மட்டான தண்டனைகளை தந்திருக்கலாம். அல்லது சில நேரங்களில் சில பாதைகளில் தேவனே அனுமதித்திருக்கலாம். சில பாத்திரங்களை நாம் பானம் பண்ணுவதற்கு தேவன் அதை அனுமதித்திருக்கலாம். ஆனால் சோர்ந்து போயிடாதீங்க. இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் முதல் வசனம். நீதிமொழிகள் 28:1. ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். அழகான வார்த்தை. நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். இந்த மே மாதம் சிங்கத்தை போல தைரியமாக இருங்க. யூத ராஜா சிங்கம் நம்முடைய ஆண்டவர். அதனால தான் அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. யூத ராஜா சிங்கத்தினுடைய பிள்ளைகளாகிய பால சிங்கங்களாகிய நீங்களும் நானும் பயப்படலாமா? தைரியத்தை விட்டுடலாமா? கடந்த காலத்தில் வந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் உங்களுக்குள் அதைரியங்களை ஏற்படுத்தியிருக்கலாம். நீங்கள் அதைரியத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி இந்த மே மாதம் 1ஆம் தேதி நம்மளை தைரியப்படுத்துகிறார். தைரியமாக இருங்க, தைரியமாக இருங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற எந்த பிரச்சனையும் ஆண்டவர் மாற்ற வல்லவர். தைரியமாக இருங்க. பிரியமானவர்களே, நமக்கு ரொம்ப தைரியம் ரொம்ப முக்கியம். சிலருக்குள்ள துணிச்சல் இருக்கும், ஆனால் தைரியம் இருக்காது. துணிச்சல்கள் வேற, தைரியங்கள் வேற. தேவன் நம்மை தைரியப்படுத்த விரும்புகிறார். இந்த அருமையான நாளில் இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தின் 35வது வசனம். எபிரேயர் 10:35. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியம். இந்த தைரியம் ரொம்ப பிரயோஜனமானது. தைரியமாக இருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கெட்ட காரியத்துக்கு நமக்குள்ளே தைரியம் வரக்கூடாது, அது துணிச்சல். ஆனால் நல்ல காரியங்களில் நமக்கு தைரியம் வரணும். நம்ம சில நேரங்களில் தைரியமற்றவர்களாக வாழ்கிறோம். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறாங்க. உங்களோடு கூட 3 காரியத்தை வேதத்திலிருந்து இந்த சிங்கத்தை குறித்து, சிங்கத்தின் பண்புகளை குறித்து சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 24வது வசனம். நமக்கு தெரிந்த சம்பவம். பாலாக் ராஜா பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு கூலி கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதற்காக அவன் அழைத்து வருகிறான். ஆனால் ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யார் என்பதை இந்த பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு சொல்லி கொடுத்துட்டார். அதனால் அந்த பிலேயாம் தீர்க்கதரிசி சொல்கிற வார்த்தையை பாருங்களேன். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 24வது வசனம். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பாலசிங்கம் போல் நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் படித்து கொள்வதில்லை. நிறைய காரியத்தை இந்த சிங்கத்தை குறித்து சொன்னாலும் அதில் ஒன்று, அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல் எழும்பும், பாலசிங்கம் போல் நிமிர்ந்து நிற்கும். நிமிர்ந்து நிற்கும், இதுதான் முக்கியமான வார்த்தை. நிமிர்ந்து நிற்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவருடைய ஜனங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். லேவியராமத்தின் புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். லேவியராகமம் 26:13. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். பாருங்கள், நிமிர பண்ணுகிறார். எப்போ தெரியுமா? அந்த நுகங்கள் எல்லாம் உடைந்தால் நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். இந்த மாட்டுக்கு, மற்ற பிராணிகளுக்கு ஒருவேளை நுகத்தை பூட்டிடலாம், ஆனால் சிங்கத்துக்கு நுகத்தெல்லாம் யாரும் பூட்ட முடியாது. சிங்கத்துக்கு மேலே நுகத்தை போட்டால் அது முறிச்சிரும், அது நிமிர்ந்து நிற்கும். ஏன்னா அது நுகத்தை யாரும் அதன் மேல் வைக்க முடியாது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நீதிமான்களாக இருந்தால் இந்த தைரியத்தை நமக்கும் தருவார். நீதிமான்கள் யார்? நீதிமான்கள் ரோமர் 5:9 வாசிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் தான் நீதிமான்கள். அப்போ இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டால் நம்ம மேலே எந்த நுகமும் கிடையாது. பாவம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே போனதுக்கப்புறம்
அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம ஏன் குனியணும், நம்ம தலை குனிஞ்சு வாழணும், ஆண்டவர் என் பாவத்தை மன்னித்து விட்டார் அப்படின்றவங்க நிமிர்ந்து நடக்கலாம், அவங்க தைரியமாக இருக்கலாம். முதலாவது நீதிமான்கள் தைரியமாக இருப்பாங்க. நீதிமான்கள் சிங்கத்தை போல நிமிர்ந்து இருப்பாங்க. நீங்கள் கடந்த காலங்களில் கூனி குறுகி போயிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய கில்ட்டி கான்ஷியஸ், உங்களுடைய குற்ற மனசாட்சி உங்களை வேதனைப்படுத்தியிருக்கலாம். ஐயோ, நான் இந்த பாவம் பண்ணிட்டேனேன்னு. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணிருங்க. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மளை கழுவி நம்மளை சுத்திகரிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பாங்க. பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்ட எந்த மனிதனும் தைரியமாக இருப்பான். இரண்டாவதாக, நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தின் 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த சிங்கத்தினுடைய இன்னொரு பண்பை நாம் அங்கு பார்க்கிறோம். நீதிமொழிகள் 30:30, மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய சிங்கம். ஒன்றத்துக்கும் பின்னடையாது. அது எதை ஃபோக்கஸ் பண்ணிச்சோ அதை பிடிக்கிற வரைக்கும் அது பின்வாங்காது. அதுக்குள்ளே அந்த பின்மாற்றத்தினுடைய கிரியைகள் இருக்கவே இருக்காது. அது முன்னால் கால் எடுத்து வச்சிருச்சா அது போய் தான் பிடிக்க நினைத்த இரையை அது பிடிக்கும், கவ்வும். அது ஃபோக்கஸ்டாக வாழுது. அந்த சிங்கத்தினுடைய ரெண்டாவது பண்பு பின்வாங்கவே வாங்காது. தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும், தரிசனத்தை அதை போய் அடையிற வரைக்கும் அது ஒரு நாளும் பின்வாங்காது. உங்கள் வாழ்க்கையில் தரிசனம் இருக்குதா? தரிசனம் உள்ளவர்கள் தைரியமானவர்கள். உங்கள் வாழ்க்கைக்குள்ளே எப்போதும் தரிசனம் இருக்கணும். தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவங்க, நீதிமான் ஆயிட்டேன்ற அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க, உங்களுக்குள்ள தரிசனம் இருக்கணும். தரிசனமற்றவர்கள் அவங்க முன்னேறவே முடியாது. தரிசனம் இல்லாதவர்களால் அவங்க தைரியமாகவே வாழ முடியாது. தரிசனமற்றவர்களை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கோழைத்தனமாக பதுங்கியே இருப்பாங்க, பயந்தே இருப்பாங்க. முன்னால் வாங்க, பின்னடையாத சிங்கமாக தேவன் நம்மளை மாற்ற விரும்புகிறார். ஒரு நாளும் பின்மாற்றம் நமக்குள்ளே வரக்கூடாது. ஆண்டவங்களுக்கு தரிசனத்தை கொடுத்துட்டாரா, ஒவ்வொரு நாளும் தரிசனத்தை நோக்கி கால் எடுத்து வைங்க. சில நேரம் காரியங்கள் நமக்கு எதிரடியாக இருக்கலாம், தோல்வி போல இருக்கலாம். ஆனால் அதுக்காக நீங்கள் தரிசனத்தை இழந்துடாதீங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் காலடியை எடுத்து முன்னால் வச்சு போயிட்டே இருங்க. இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள், அவர் என்னை பரம அழைப்புக்காக என்னை அழைத்திருக்கிறார், அதனால் நான் பெற்றுக்கொள்வேன் அந்த தரிசனத்தை, அந்த திட்டத்தை கர்த்தர் என் மூலமாக நிறைவேற்றுவார் அப்படின்றதில் ஸ்ட்ராங்காக இருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பாங்க. முதலாவது சொன்னேன், அவர்கள் நீதிமான்கள், நுகம் பூட்டப்படாதவர்கள். இரண்டாவதாக, அவர்கள் ஒன்றுத்துக்கும் பின்னடையாதவர்கள், எதற்கும் பின்னடைய மாட்டாங்க, தரிசனமுடையவர்கள், தைரியசாலியாக இருப்பாங்க. மூன்றாவதாக, 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தின் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள், மரணத்திலும் பிரிந்து போனதில்லை. கழுகுகளை பார்க்கிலும் வேகமும் சிங்கத்தை பார்க்கிலும் பலமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். சவுலும் யோனத்தானும், அப்பாவும் மகனையும் குறித்து இங்கே வாசிக்கிறோம். சிங்கத்தை போல பலம் உள்ளவர்களாக இருந்தார்கள். 2 பேரும் சேர்ந்துட்டா சிங்கத்தை போல பலம். சவுலும் யோனத்தானும் சேர்ந்து சிங்கத்தை போல பலம்னா, இன்றைக்கி பாருங்கள், மேல் வீட்டு அறையில் 120 பேர் கூடியிருக்கும்போது, ஒருவேளை அந்த மேல் வீட்டு அறைக்கு ஏறும் பொழுது அவங்களாம் எப்படி ஏறினாங்க தெரியுமா? பயந்து ஏறினார்கள். ஏன்னா இயேசு பரமேறினதற்கு பின்பாக இதுவரைக்கும் தைரியமாக எந்த ஊழியத்தையும் செய்யலை, காத்திருந்தார்கள், அவ்வளோதான். காத்திருந்த அவர்கள் மேல் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். பரிசுத்தாவியானவர் இறங்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ளே வந்த பலம் இருக்குதே. இப்போ சாதாரண மனிதன் ஆவியானவரோடு கூட இணைந்ததினால பலம் உள்ளவர்களாக மாறிட்டாங்க. அதில் வந்த தைரியம், பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்றும் அந்த ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள் என்று அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் படிக்கிறோம். யோசித்து பாருங்கள், சாதாரண நபர்கள் ஆவியானவரோடு இணைஞ்சிட்டா, ஆவியானவர் அவர்களோடு இணைஞ்சிட்டா, சவுலும் யோனத்தானும் இணைஞ்சாலே சிங்கத்தை போல பலம்னா, நாமும் ஆவியானவரை இணைஞ்சிட்டா எவ்வளோ பலம். நீங்கள் கடந்த காலங்களில் சில காரியத்தை செய்ய முடியாமல் தோற்று போயிருக்கலாம். இந்த மே மாதத்தில் நீங்கள் சொல்லுங்கள், நான் தனியாக எதுவுமே செய்ய முடியாது, ஆவியானவரே எனக்கு உங்கள் ஒத்தாசை வேணும், ஆவியானவரே உங்கள் பெலன் எனக்கு வேணும், ஆவியானவரே உங்கள் கிருபை எனக்கு வேணும், எனக்கு உங்களுடைய பலத்தை எனக்கு தாங்கன்னு கேளுங்க, அவர் உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் சாதாரணமானவர்கள் தான்,
ஆவியானவரே இணைஞ்சிட்டா சிங்கத்தை போல் தைரியமாக இருக்கலாம். இந்த மாதம் நீதிமான்களாக இருங்க. எந்த நுகமும் உங்கள் மேலே பூட்டுவதற்கு இடம் கொடுக்காதீங்க. ஃபோக்கஸ்டாக வாழுங்க, பின்னடையாதீங்க. 3வது, ஆவியானவரோடு இணைந்து பலசாலியாக இருங்க. கர்த்தர் கிருபை தருவார். ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மே மாதத்தில் உங்கள் பிள்ளைங்க ஆண்டவரே தைரியமாக இருக்கட்டும், பலமோடு வாழட்டும், ஆவியானவருடைய பலத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, உங்கள் பிள்ளைங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பலத்தை ஆண்டவரை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவர் மேல் இருக்கிற நுகத்தை முறித்து அவங்க மங்கிப்போன தரிசனமெல்லாம் புதுப்பிக்கப்பட்டு திரும்ப உங்கள் பிள்ளைகள் ஆவியின் பலத்தினாலே எழும்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்படி பிள்ளைகளை பலப்படுத்தும். இந்த மாதத்தில் என்னென்னலாம் கடந்த 4 மாதத்தின் தோல்வியை கண்டாங்களோ அதெல்லாம் இந்த மாதத்தில் ஜெயமாய் பார்க்கட்டும், தைரியமாய் நிற்கட்டும். யார் யாருக்கு முன்னால் ஓடி ஒளிந்தார்களோ அதே இடத்துல நிமிர்ந்து நிற்கட்டும், அதே இடத்துல நிமிர்ந்து வாழட்டும், அதே இடத்துல தைரியசாலியாய் வாழட்டும், அதே இடத்துல உடைய மகிமையை பார்க்கட்டும், அதே இடத்துல உங்கள் பிள்ளைங்க ஜெயத்தை பார்க்கட்டும், மகிமையை பார்க்கட்டும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்தியும். ஆண்டவர், இந்த மே மாத பிரயாணங்களை வாய்க்க பண்ணும். மே மாதத்தின் உஷ்ணங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். தேவையற்ற வியாதிகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். எல்லா தோல்விகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். பிசாசின் நுகங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். கிருபைக்குள் எங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் பொறுப்படும், மகிமைப்படும், ஆசீர்வதியும். அடுத்த பரீட்சை எழுதி எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட்டை தாங்க. நல்ல காலேஜில் நல்ல குரூப்பில் உங்கள் பிள்ளைகளுக்கு அட்மிஷன் கிடைக்கட்டும். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவையெல்லாம் சந்திங்க. ஃபீஸ் கட்டணும். இந்த மாதத்தில் எல்லாருடைய தேவைகளையும் சந்திங்க. அதிசயங்களை காணச் செய்யும். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறாங்கன்ற வார்த்தையின்படி தைரியமாய் வாழட்டும். நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 1 வசனம். இந்த வசனத்தை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கொள்வோம். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை ஒருவேளை கடந்த 4 மாதம் கொஞ்சம் விட்டுருந்தா அட்லீஸ்ட் இந்த மே 1ஆம் தேதியிலேருந்து மறுபடியும் துவங்கலாம். உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த வார்த்தையை குறித்து கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 28:1. மீண்டுமாய் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். God bless you.